யாராவது இப்போ தான் என்னுடைய சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு எல்லாம் வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பெல் காட்டும் டச் பண்ணலாம், ஆல் அப்படின்னு ஒரு பெல் காட்டும், அதையும் டச் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போடுற வீடியோ கூட உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பிரசாதம்னு பார்க்கலாம். ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி விஜயதசமியோட பிரசாதம் வந்து பால் சாதம் தான் பார்க்கலான்ட்டு இருக்கோம். அதுக்கு வந்து பால் வந்து வச்சுருக்கேன். ஒரு 200 ml 1 டம்ளர் பால் வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் சூடாகட்டும் பால். அதில் சர்க்கரை போட்டு கொஞ்சம் நல்லா கொதிச்சோடனே சாதம் போட்டு பிசைஞ்சு ஏலக்காய் பொடி போட்டால் பால் சாதம் ஆச்சு இன்றைக்கி. அதான் நைவேத்தியம் பண்ணலான்ட்டு இருக்கோம். இது பால் காயட்டும். நல்லா போட்டுக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் போட்டுருக்கேன். சும்மா பாருங்க, கொஞ்சமாக ஒரு சிட்டிகை வந்து பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம். ஏன்னா இது பால் சாதம், அதனால் கொஞ்சம் நல்லா சர்க்கரை கொஞ்சம் கொதிக்கட்டும், கரையட்டும் சர்க்கரை நல்லா. ஏலக்காய் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதோ பாருங்கள், இதில் வந்து இந்த சாத்தை போட்டுடலாம். நல்லா மசிச்சுன்னு இருக்கேன். இது பாருங்கள், ரெடி ஆகிடுது. இது இப்படி தான் இருக்கும், நேராக இறுகிக்கும். நாம் இன்னும் பூஜை பண்ணிட்டு வந்துட்டு நைவேத்தியம் பண்ணி சாப்பிடும்போது இறுகிக்கும். சரியாக இருக்குது பால் சாதம். இதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நெய்யில் வந்து முந்திரி திராட்சையை தாளித்து கொட்டிக்கலாம். ஒரு 4 முந்திரி வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். நாலே 4 திராட்சை பழம் போட்டுக்கிறேன்.
இது போகிறோம். ஒரு 2 கரண்டி சாதம் தான் போட்டிருக்கேன், 2 சட்டுவம் தான் போட்டிருக்கேன் சாதம். அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதில் விட்டுடலாம் பால் சாப்பிட்டு. பாருங்கள், இன்றைக்கி நெய்வேத்திய பால் சாதம் ரெடியாக எடுத்து ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி விஜயதசமியோட பிரசாதம் வந்து பால் சாதம் தான் பார்க்கலான்ட்டு இருக்கோம். அதுக்கு வந்து பால் வந்து வச்சுருக்கேன், ஒரு 200 ml 1 டம்ளர் பால் வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் சூடாகட்டும் பால். அதில் சர்க்கரை போட்டு கொஞ்சம் நல்லா கொதிச்சோடனே சாதம் போட்டு பிசைஞ்சு ஏலக்காய் பொடி போட்டால் பால் சாதம் ஆச்சு இன்றைக்கி. அதான் நெய்வேத்தியம் பண்ணலான்ட்டு இருக்கோம். இது பால் காயட்டும். நல்லா போட்டுக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் போட்டுருக்கேன். சும்மா பாருங்க, கொஞ்சமாக ஒரு சிட்டிகை வந்து பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம். ஏன்னா இது பால் சாதம், அதனால் கொஞ்சம் நல்லா சர்க்கரை கொஞ்சம் கொதிக்கட்டும், கரையட்டும் சர்க்கரை நல்லா. ஏலக்காய் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதோ பாருங்கள், இதில் வந்து இந்த சாத்தை போட்டுடலாம். நல்லா மசிச்சுன்னு இருக்கேன். இந்த பாருங்கள், ரெடி ஆகிடுது. இது இப்படி தான் இருக்கும், நேராக இறுகிக்கும். நாம் இன்னும் பூஜை பண்ணிட்டு வந்துட்டு நைவேத்தியம் பண்ணி சாப்பிடும்போது இறுகிக்கும். சரியாக இருக்குது பால் சாதம். இதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நெய்யில் வந்து முந்திரி திராட்சையை தாளித்து கொட்டிக்கலாம்.
ஒரு 4 முந்திரி வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். நாலே 4 திராட்சை பழம் போட்டுக்கிறேன். இது போகிறோம். ஒரு 2 கரண்டி சாதம் தான் போட்டிருக்கேன், 2 சட்டுவம் தான் போட்டிருக்கேன் சாதம், அதனால். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதில் விட்டுடலாம் பால் சாப்பிட்டு. இதை பாருங்கள், இன்றைக்கி நெய்வேத்திய பால் சாதம் ரெடியாக எடுத்து. யாராவது இப்போ தான் என்னுடைய சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு எல்லாம் வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். பெல் காட்டும் டச் பண்ணிடலாம். ஆல் அப்படின்னு ஒரு பெல் காட்டும், அதையும் டச் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போடுற வீடியோ கூட உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பிரசாதம்னு பார்க்கலாம்.